ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே இந்த ஒரு மாற்றங்களானது கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரப்போகுதுங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கன்னிராசி நேயர்களுக்கான ராசியின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் நட்சத்திர ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுளை பற்றியும் நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் அடங்கியிருக்குங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய பாதி நாட்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே மாற்றங்களை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கையில் நாளையிலேருந்து உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குங்க. அதாவது 17ஆம் தேதி அன்னைக்கு முதல்ல பயிற்சியாகக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் கிரக மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அது கண்டிப்பாக சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான். அதாவது நாளைக்கு ஆடியானது பிறக்க இருக்குங்க. ஸோ இந்த ஒரு டைமில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ராசியில் இருந்து விரயஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதைத் தொடர்ந்து 26ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஐனசேன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 29ஆம் தேதி அன்னைக்கு தனவக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தைரிய விரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பலன்களானது கிடைக்க இருக்குங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி பார்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து உதவிகளை கண்டிப்பாக நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதற்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. திறமையான பேச்சாற்றல் மிக்க உங்களுக்கு பேசிய நீங்கள் நிறைய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நேரமானது இதுதாங்க. எதிர்த்து செயல்பட்டவங்க கூட இப்போ உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. தெய்வத்தினுடைய பிரார்த்தனைகள் உங்களுக்கு எதுவும் இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையும் இந்த டைமில் நீங்கள் செய்துக்கோங்க. நீங்கள் தெய்வ பிரார்த்தனைகள் செய்ய செய்ய உங்களுடைய மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். பணவரவும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் கன்னிராசி நேயர்களுடைய காலகட்டங்களில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களானது நீங்கி எல்லா விஷயமும் இனி சிறப்பாக நடக்கும். அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு தருவாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. ஆனால் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலுமே கன்னிராசி நேயர்களே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது சிறப்பாக முடியாது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன தவறு தான் நம்மளை மிகப்பெரிய பாதிப்புகளை அடைய செய்யுது. ஸோ இந்த காலகட்டங்களில் கன்னிராசி நேயர்கள் உங்களுடைய ஆர்வ கோளாறுகளை எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கோங்க. ஆத்திரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. குறிப்பாக கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே சகஜமான ஒரு நிலை தான் நீடிக்க போகுது. பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு இப்போ ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ என்னதான் உங்களுக்கு வியாபாரம் நடந்தாலுமே கூட தொழில் நடந்தாலுமே கூட நீங்கள் லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அதே வியாபாரம் தொடர்பாக பார்க்கையில் பண பரிவர்த்தனைகள்லாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படிதாங்க, வீண் அலைச்சலானது குறைய ஆரம்பிக்கும். எடுத்த காரியத்தை எப்படியாவது வெற்றியோடு செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். விடாப்பிடியாக இருந்து அதை எப்படியும் நீங்கள் காரியத்தை சாதிச்சிடுவீங்க. உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எண்ணப்படியே எல்லாமே நடக்க போகுதுங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் பயப்படாமல் தைரியமாக மற்றவங்கள்ட்ட உதவி கேட்கலாம். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம உதவிகள் கேட்கும் பொழுது அந்த உதவிகளானது மறுக்கப்பட்டுடும். ஆனால் கிரகநிலைகள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் போய் உதவி கேட்டிங்க அப்படின்னா கேட்ட இடத்துல கேட்ட உடனே உங்களுக்கு உதவிகளானது கிடைக்கும். ஸோ அப்படி தான் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய இடைப்பட்ட நாட்களானது இருக்குங்க. நீங்கள் என்ன உதவிகள் எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தாராளமாக நீங்கள் செயல்படலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி தான், சின்ன ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாலே அதில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிடும். அதிலேருந்து உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் இயக்குனர்கள், புதுமுக நடிகர்கள், நடிகைகளை வைத்து நீங்கள் படம் எடுக்கிற மாதிரி, ஸோ அதெல்லாம் இயக்கிறதுக்கான சாதகமான கிரகங்கள் இருக்குது. ஸோ புதுசாக நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பெலாம் இருக்கும். ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கான நேரத்தை நீங்கள் நெருங்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க.
அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா கட்சியில் முக்கியமான பொறுப்பானது கிடைக்க போகுது. அந்த முக்கிய பொறுப்பை நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகளானது நிறைவேறப் போகுது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை பார்த்து ஒரு சிலர்லாம் பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பொசிஷனானது உயரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். பழைய வாகனங்கள் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு புதுசாக நீங்கள் வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ ஏற்படுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். ஆனால் பொருள் வரவு பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பயப்பட தேவையில்லை. பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக படிக்கக்கூடிய ஒரு நேரம். கல்வியில் கவனத்தை செலுத்துங்க. அதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் என்ன மாதிரி பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா பலன்களும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ராசியின் அடிப்படையிலும் நட்சத்திரங்கள் அடிப்படையிலும் கண்டிப்பாக வேறுபாடு அடையும். அந்த வரிசையில் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களை உடைய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தாங்க இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்ககிட்ட நீங்கள் பரிமாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல பொறுமையாக இருக்கணும். முன்னாடி உங்களுடைய நிதானம் கடைப்பிடிச்சிக்கோங்க. நிதானத்தை நீங்கள் தவறாமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள்லாம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் திருமணம் நடக்குங்க. ஏதாவது ஒரு நல்ல வரன் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வீடு மனை வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்குது, யோசனைகள் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ சக்ஸஸ் பண்ணலாம். அடுத்ததான் அஸ்தம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைகளானது வரலாங்க. ஸோ கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருட்களையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்கக்கூடியவங்க கரெக்டாக உங்களுடைய ஆரோக்கியத்துக்கான முக்கியமான விஷயங்களெல்லாம் செய்யுங்க. ஏன்னா தூக்கம் இல்லை அப்படின்னாலே ஆரோக்கியம் கண்டிப்பாக பாதிப்படைஞ்சிடும். ஸோ யோகா செய்கிறது, நடைப்பயிற்சிகள் செய்கிறது, உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இதெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். இது மாதிரி உங்களுடைய மனசை அமைதிப்படுத்துறதுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறுங்க. குடும்பத்துலேயும் அப்படி தான். கண்டிப்பாக நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா அந்த இடத்துல பிரச்சனைகளானது ஏற்படும். சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதங்களை உடைய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தாய்மாமனுடைய கருத்து மோதல்களெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால கண்டிப்பாக விட்டு கொடுத்து போங்க. ஒதுங்கியே இருங்க. அதுதான் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக அதிகமாக உழைப்பை கொடுக்கணுங்க. அதிகமாக நீங்கள் உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய வேலை சிறப்பாக நடக்கும். வேலையில் கவனமாக இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு அதுவும் பிரச்சனை தான். திடீர்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளானது அடுத்தவங்களை ஆச்சரியப்பட வைக்கும். மேலும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளானது அடுத்தவங்களை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே கூட அவங்க ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கும். எதிர்பார்த்த வங்கி உதவிகள் கிடைக்கிறதுக்கும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் அப்படின்றது சிறப்பாகவே இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய மீதம் இருக்கக்கூடிய நாட்களானது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அது ராசி அடிப்படையிலையும் சரி, நட்சத்திர அடிப்படையிலும் சரி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது குறையறதுக்கு நீங்கள் என்ன எளிமையாக வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு கடவுள் ரொம்ப பிடித்தமானவராக இருப்பாங்க. பெரும்பாலும் கன்னிராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் ஐயப்பனை வழிபாடுகள் செய்யுங்க. ஐயப்பனுடைய சரணகோஷத்தை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் சொல்லிவிடுங்க. இந்த சரணகோஷத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றிகளானது சேரும். மேலும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 18, 19 இந்த 2 நாட்களும் சந்திராஷ்டமமாக இருக்குது. ஸோ முக்கியமாக எந்த ஒரு முடிவுகளையும் இந்த நாட்களில் எடுக்காதீங்க. அதே போல் புதுமையான எந்த விஷயத்தையும் இந்த டைமில் செய்யவும் கூடாது. பொறுமையாக இருங்க. வண்டி வாகன பயணங்களையும் கவனமாக இருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் எதுவுமே செய்யாமல் நிதானமாக இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒன்று. ஜோதிட ரீதியாக நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விதமான அறிவுரைகளையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே பெருசாக பாதிப்புகளானது இருக்காதுங்க.
இந்த பதிவில் சொல்லியிருக்க மாதிரி ஐயப்பனுடைய சரணகோஷம்னு சொல்லக்கூடிய சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்ற மந்திரத்தை ஒரே ஒரு முறையாவது நீங்கள் மனசார சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.